அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாளையிலேருந்து ஸ்கூல் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா டி நகரில் பூரா சரியான கூட்டம். ஏன் டி நகருக்கு தான் போகணுமா? உடனே எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, உடனே டி நகர் போகிறேன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. நானும் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி டி நகர் போகிறேன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டி நகர் தான் போகணுமா? அங்கே கடைகள் இருக்குது, இருந்தாலும் உங்கள் ஏரியாவில் நிறைய கடைகள் இருக்குது. அந்தந்த ஏரியாக்களில் கடைகள் எதுக்காக வச்சுருக்காங்க? உங்களை நம்பி தான் வச்சுருக்காங்க கடைகள். நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைகள் வச்சுருக்காங்க. இல்லாத கடைகள் எதுவுமே கிடையாது எந்த ஏரியாலையும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த டி நகர் மாதிரி ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா போலீஸு அங்கங்கே போலீஸ் பூத்து போட்டு சமூக விரோதிகளை தடுக்கிறதுக்காகவே, இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காகவும் சமூக விரோதிகளை கண்டுபிடிக்கிறதுக்காகவுமே பார்த்திங்கன்னா போலீஸ் படாத பாடுபட்டுருக்குறாங்க அந்த ஏரியாக்கள்லாம். அவ்வளோ கூட்டம் மக்கள். ஏன் அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக எதுக்காக போய் டி நகரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில், அதுவும் டி நகரில் தான் போய் வாங்கணுமா? வேறு உங்கள் ஏரியாலாம் கடைகளே இல்லையா? இந்த மாதிரி ஆளுங்களை கண்டாலே பார்த்திங்கன்னா நமக்கு டி நகர் போகிறோன்னு சொன்னாலே கடுப்பாக வருது. ஆனால் நிறைய பேர் அந்தந்த ஏரியாக்களில் கடைகள் வச்சுருக்காங்க. ஸ்கூல் சம்மந்தமான புக்ஸாக இருந்தாலும் சரி, பேக்கு, ட்ரெஸ்ஸு எதாக இருந்தாலும் அந்தந்த ஏரியாக்களில் அவ்வளோ கடைகள் இருக்குது. இருந்தாலும் நான் டி நகர் போகிறேன்னு சொல்லிட்டு டி நகரில் போய் கடைசியில் என்னன்னா பணம் காணாமல் போச்சு, செயின் அறுத்துட்டான், கையை பிடிச்சிட்டான், இப்படி பல பிரச்சனைகளை மாட்டிட்டு முழிக்கிறது. நிறைய பேர்கள் பிரச்சனைகளில் தானாக போய் தான் மாட்டிக்கிறது. போலீஸ் அவ்வளோ படாத பாடுபடுறாங்க. அந்த மாதிரி ஏரியாக்களில் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நிறைய பேர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் தான் செயின் பறிக்கிறது, மற்ற சீண்டல்களில் ஈடுபடுறது, பணம் திருடுறதுக்காகவே வர்றது. நிறைய பேர் கூட்டம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதுக்காகவே நிறைய பேர் அந்த டி நகர் மாதிரியான இடங்களில் சுற்றிட்டுருக்குறாங்க. அதனால் தயவுசெய்து என்ன பர்ச்சேஸ் பண்ணதாக இருந்தாலும் சரி, இது இந்த ஸ்கூல் டைம்ங்கிறதுனால மட்டும் இல்லை, தீபாவளி மற்ற ஃபெஸ்டிவல் டைமாக இருந்தாலும் சரி, பர்ச்சேஸ் உங்கள் ஏரியாலேயே தயவுசெய்து பண்ணுங்கள். மிஞ்சி போனால் ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட இருக்கும், அதிகபட்சமாக ஒரு 50 ரூபாயே இருக்கட்டுமே கூட இருந்தாலும் உங்கள் ஏரியாலே வாங்க. அந்தந்த ஏரியாக்களில் கடைகள் வச்சுருக்கிறவங்க உங்களை நம்பி கடைகள் வச்சுருக்காங்க. அதனால் அங்கேயே வாங்க. தயவுசெய்து டி நகர் மாதிரியான பெரிய கூட்டம் கூடக்கூடிய இடங்களுக்கு தயவுசெய்து போகாதீங்க. அதுவும் இப்போது நேரமும் சரியில்லை. அதனால் தயவுசெய்து கூட்டம் கூடுற இடங்களுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண நினைக்காங்க. அவங்கவுங்க ஏரியாவில் தயவுசெய்து வாங்குங்க. நன்றி.